இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக திருப்பூரினுடைய வடக்கு தொகுதிக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு என்னை அறிவித்திருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் இன்றைக்கு மதியம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெற்றி கூட்டணி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று தமிழகத்தில் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில அமைப்பதற்கு இன்றைக்கு வெற்றி நடைக்காக இன்றைக்கு நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்து நான் இன்றைக்கு நேராக ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்து இன்றைக்கு கொண்டத்து காளியம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களும் இன்றைக்கு திரளானவர் கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே எழுச்சியோடு இன்றைக்கு மக்களை காணக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ எத்தனை முனை போட்டி வந்தாலும் மக்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும். அதற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில அமர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அந்த அடிப்படையில இந்த தேர்தல் மிகவும் வெற்றி சிறப்பாக இருக்கும். எங்களுடைய கூட்டணியை பொறுத்த மட்டிலும் வலுவான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்களுக்காக திட்டங்களை கொடுக்கக்கூடிய கூட்டணி. ஆகவே நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி நிச்சயமாக அமையும். அதாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கை சிறப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு முதலிலேயே தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கின்றார்கள். இன்னும் எந்த கட்சியுமே தேர்தல் வாக்குறுதி முழுமையாக அறிவிக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு முழுமையா தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்கிறோம். அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். மக்கள் அதிமுகவை நம்புவார்கள். கடந்த காலத்துல இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிய ஒரு அரசு அதிமுகவின் அரசு. அதாவது போன தடவை இருந்த எழுச்சியை விட இந்த தடவை மிகவும் எழுச்சி அதிகமாக இருக்கு. மக்களிடத்திலும் சரி, எங்களுடைய தொண்டர்களிடத்திலும் சரி, எங்களுடைய நிர்வாகிகளிடத்திலும் சரி எழுச்சி வந்து எல்லா ஊர்ல இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவே இந்த வெற்றிக்கு அறிகுறி என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே கடந்த முறை காட்டிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அதிமுக துவக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள், உதாரணத்துக்கு அத்திக்கடை திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள் அறிவித்திருக்கு. இங்க பொதுமக்களோட எதிர்பார்ப்பான அத்திக்கடை, அதாவது திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்தளவிற்கு நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பகுதியினுடைய வடக்கு பகுதியினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை அத்திக்கடை அவனாசி திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றியதே கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலதான். இன்னைக்கு அது சிறப்பா இருக்கு. அதுபோல இன்னும் அந்த அத்திக்கடவை சார்ந்த போராட்ட குழுவினர் மீண்டும் பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. விடுபட்ட குளங்களை எல்லாம் மீண்டும் எங்களுக்கு சேர்த்து அந்த தண்ணீரை வழங்க வேண்டும் என்று, அதையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்.